72வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் சுதந்திர இந்தியாவின் வளங்களை பெருமையுடன் பேசிக்கொண்டிருக்க காரணமே நமது சுதந்திர போராட்ட தியாகிகள் தான். அவர்கள் பயணித்த பாதைகள் முழுவதும் ஆதிக்க முட்களும் வேதனை செடிகளுமே படர்ந்திருந்தன. அவற்றையெல்லாம் களைய ஒவ்வொரு போராட்ட வீரரும் தனது விலைமதிப்பற்ற உயிரை களையெடுக்கும் ஆயுதமாக கொண்டும் உழைப்பையும் தியாகத்தையும் நீராக வார்த்து நமக்கான வளங்களை விட்டு சென்றுள்ளனர். மதங்களை சார்ந்து இயங்காமல் மனிதத்தை சார்ந்து இயங்கும் நாடு நம் இந்தியா. இந்த ஓவியமும் அதையே பறைசாற்றுகிறது. நம் அனைவருக்கும் உள்ள மதங்களை கடந்த மனிதநேயமே இன்றும் இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடாக முன்னிறுத்துகிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக மட்டும் நம் தியாகிகள் போராடவில்லை. நம் நாட்டில் உள்ளோரின் ஆளுமையை உலகம் அறிந்து கொள்ளவும் தான் போராடினார்கள். நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள வண்ணங்களுக்கான பொருளை நாம் அனைவரும் அறிந்து கொள்வது அவசியமாகும். கொடியின் காவி நிறமானது நமக்காக செந்நீர் சிந்திய நமது தியாகிகளின் தியாகத்தையும், வெண்மை நிறம் அமைதி மற்றும் உண்மையையும், பச்சை நிறம் நாட்டின் செழுமையையும் குறிக்கிறது. பாரத மாதா தலை நிமிர்ந்து நிற்க நாம் பெருமையுடன் தலைவணங்கி விவசாயத்தையும் வளங்களையும் காப்போம். ஒவ்வொரு இந்தியனும் வளங்களையும் சூழலையும் பேணி காப்பது கடமை மட்டுமல்ல, நமது அடுத்த தலைமுறைகளின் நல்வாழ்வுக்கான வழியும் ஆகும். நம் வாழ்வில் அடிமைத்தனத்தை போக்கி சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்த போராட்ட வீரர்களையும், அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்ற தலைவர்களையும் தினமும் நினைவு கூர்வதே சாலச் சிறந்தது. ஜெய்ஹிந்த்.